உம் அடுத்ததா நம்ம பேச இருக்கிற கோர்ஸ் இன்றைக்கு ஃபார்மசி, அதாவது மருந்தகவியல். அதை பத்தி நம்மளோட இன்றைக்கு பேசுறதுக்கு பேராதனை பல்கலைக்கழக மாணவன் ஹசீனா பட்டதாரி. நான் பேசுறது கேக்குதா? வலைக்கம் நான் அஸ்ஸலாம். பேசுறது கேக்குதா? கேக்குதுன்னா ஓகே. எல்லாருக்கும் வணக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சு கொள்றேன். என்னன்னா, நீங்க இப்ப வந்து இந்த ஏழாவது ரிசல்ட்ஸ் வந்து இப்ப நாங்க என்ட்ரன்ஸ் போடுறதுக்காக வேண்டி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துப்பீங்க. அப்ப அதுக்காக வேண்டி நீங்க இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப என்னன்னா, ஃபார்மசி கோர்ஸ் வந்து பிஃபார்ம் கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இது 4 யூனிவர்சிட்டியில ஸ்டேட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரா, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா. இது வந்து இந்த யூனிவர்சிட்டி இந்த ஃபார்மசி கோர்ஸ் செய்யறோம்னா அட்லீஸ்ட் ஏ லெவல்ல கெமிஸ்ட்ரியில சி இருக்கும். அடுத்தது பிசிக்ஸ் அண்ட் பயாலஜியில 2 இயர்ஸ் இருந்தா ஓகே. அடுத்து வந்து நீங்க ஓஎல் இங்கிலீஷ்ல எஸ் வந்து இருக்கணும். அப்ப நீங்க வந்து அந்த அப்ளை பண்ண கூட வந்து அவங்க கேட்பாங்க, காப்பி, ஏ லெவல் காப்பி, ஓ லெவல் காப்பி எல்லாம் கேட்பாங்க. அப்ப நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கூட அதை வேற செஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த கோர்ஸ் வந்து 120 கிரெடிட் கோர்ஸ். 120 கிரெடிட்டை நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு அனுவல் இன்டேக்கா, யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸுக்கு அனுவல் இன்டேக்கா 240 மட்டும் எடுக்கிறேன். கொஞ்சம் காம்படிட்டிவான கோர்ஸ் தான். அடுத்தது பெராதனிக்கு 1.5க்கு மேல போட்டா பெராதனி ஃபார்மசி கிடைக்கும். அது இல்லாம வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப மன்னார், முல்லைத்தீவு அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல 1.2க்கும் அந்த இது கிடைச்சிது. இந்த ருஹூனா, ஜெஃப்னா, அந்த நீங்க 23, 24 இந்த புக்கை பார்த்தா உங்களுக்கு அதை பத்தியான இதுகளை தெரிஞ்சு கொள்ளும். அடுத்து இந்த கோர்ஸை பத்தி சொல்றேன்டா, கரிக்குலம் எக்ஸாமினேஷன் வரக்கூட இந்த இதுல வந்து செமஸ்டர் வைஸ் இப்போ ஒரு இயர் செமஸ்டரா பிரிப்பாங்க, 2 செமஸ்டரா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர். ஒரு செமஸ்டர் வந்து 15 வீக்ல நடக்கும், 15 வீக். அப்ப 7 வீக் முடிய ஒரு மிட் எக்ஸாமும், அடுத்த 15 ஃபுல்லா 15 வீக் முடிய ஒரு எண்ட் எக்ஸாமும் நடக்கும். ஃபுல்லா கரிக்குலம் வந்து லெக்சர்ஸ் இருக்கும், ப்ராக்டிகல்ஸ், டியூட்டோரியல்ஸ், கிளினிக்கல்ஸ் அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அப்ப இது வந்து இப்படி மார்க்ஸ் போடுறாங்க. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 40%, எண்ட் எக்ஸாம்ல அடுத்த 60% போடுவாங்க. அப்போ கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ல மிட் அசஸ்மெண்ட் வரும், அடுத்த அசைன்மெண்ட், குயிஸ், அடுத்த ப்ராக்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் மார்க்ஸ் எல்லாம் மிட் ஆகும் கண்டினியூஸ்ல. எண்ட் எக்ஸாம்ல என் தியரி பேப்பர் வரும், என் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ஒஸ்பி, வைவா எல்லாம் வரும். அப்ப இந்த எண்ட் எக்ஸாம் வந்து நாங்க சிட் பண்றதுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் முக்கியம். அப்ப அட்டெண்டன்ஸ் வந்து 80% அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்யறா 100%. அப்ப எல்லா ப்ராக்டிக்கலும் நீங்க போயிட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்யலாம். அடுத்தது வந்து ஜாப் வேகன்சின்னு பார்க்க கூட, இப்போ ஃபார்மசின்னு சொல்ல கூட மைண்ட்ல வர்றது வந்து மருந்தை கொடுக்கறது தானே, பெனாடோல் தூக்கி கொடுக்கறது தானே, அதே மாதிரி. ஆனா அப்படி இல்லை, உண்மையான இது அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசியா இருக்கணும். கம்யூனிட்டி ஃபார்மசின்னா பிரைவேட் ஃபார்மசி. இப்போ நாங்கள் டவுன் ஹாலிக்குமே ஃபார்மசி எனக்கு தான் சொல்ல கம்யூனிட்டி ஃபார்மசி. அடுத்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிடும். அடுத்து அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் போயிடும். அடுத்தது வந்து எக்கடமிக்ஸ் ஃபீல்டில் போயிடும். இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன். இப்போ இந்த 4-5 இயர்ஸாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்கிற ஃபார்மசிஸ்ட் அளவு அளவுண்டா எடுக்கிறதே இல்லை. என்னென்ன அந்த பிரச்சனை நடக்குது. இப்போ
லைட் ஹெல்த் சயின்சஸ்ல நிறைய கோர்சஸுக்கு சின்ன நடந்துட்டு இருக்குது. ஆனா வந்து அந்த ஒசசாலையில கம்யூனிட்டி ஃபார்மசி தான் போயிடும். அது வந்து நாங்க அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அதை நாங்க வந்து அப்டேட்ல ஈக்கணும் அந்த ஒசசாலைக்கு அப்ளை பண்றோம்டா. அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல போறோம்டா, ப்ரொடக்ஷன், இப்போ மருந்துகளை உற்பத்தி செய்யறது, அடுத்து குவாலிட்டி பார்க்கறது, மருந்துகள் உற்பத்தி செஞ்ச மருந்துகள் குவாலிட்டி ஆயிக்கா, அடுத்து வந்து ரெகுலேட் பண்றது. இப்போ ரெகுலேஷன்னா இப்படித்தான், இப்போ இம்போர்ட் பண்ற மருந்துகள் வந்து சரியான குவாலிட்டியில வருதா நாட்டை வந்து அடையுதா. இப்போ கடைசா அந்த பிரச்சனை ஒன்று நடந்ததானே, ஹெல்த் மினிஸ்ட்ரி தரம் குறைந்த இந்த இம்யூனோகுளோபியூலின் எல்லாம் இறக்கி இப்ப அவர் வந்து சீரழிகிறார் என்ற மாதிரி அப்படி பிரச்சனை என்ன நடந்தானே. அப்ப என்ன நடக்கிறேன்னா, அந்த ரெகுலேட்டரியில அவங்க வந்து மருந்தை செக் பண்ணுவாங்க, இந்த மருந்து குவாலிட்டி ஆயிக்கா அப்படின்ற மாதிரி. அந்த இதுல வேகன்சிஸ் இது. ஆனா இது எல்லா இந்த வேகன்சிஸ்லும் பேசிக் சம்பளம் வந்து கொஞ்சம் குறவு தான். இப்போ எப்படியும் ஒரு 30க்குள்ள மாதிரி வரும். அப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க எடுக்க ஒரு 50 அப்படி கூடி 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 1 lakh 150 2 lakh மந்த்லி சம்பாதிக்கலாம் ஸ்ரீலங்கா உள்ளது. ஃபாரினா எடுத்தா பேசிக்கே வந்து ஒரு 3 lakhல தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நாட்டிலும் மிடில் ஈஸ்டோ வெஸ்டர்ன் கண்ட்ரி 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன விஷயம்டா, அங்கே போகிறேன், அங்கே போய் வேலை செய்கிறேன்டா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஃபார்மசிக்குண்டா. பொதுவாக எல்லா ஹெல்த் ரிலேட்டட் கோர்ஸ்க்கும் இந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இல்லாமல் சில நாடுகளில் அவங்களோட மெடிக்கல் இதில் எக்ஸாம் எழுதணும். சில நாடுகளுக்கு ஐஇஎல்டி எக்ஸாம் இங்கிலீஷ் அந்த இது கேட்குற சில கம்பெனிகளுக்கு அப்படி. அடுத்து வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் நான் ரெகுலேட் சம்பந்தமான விஷயத்தை சொன்னேன். அடுத்த இது நீங்கள் ஒரு நல்ல ஒரு இந்த எக்கடமிக் ஃபீல்டில் போகிறோண்டா, இல்லாட்டி ப்ரொஜெக்ட் இந்த ரிசர்ச்சர் ஒரு மாதிரி போகிறோண்டா, நீங்கள் ஒரு நல்ல கிளாஸ் அடிச்சுக்கணும். அப்படின்னா இப்போ நாங்கள் A லெவலில் பார்க்குறோம் தானே ஸ்கோர்ன்ற மாதிரி, அதே மாதிரி இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி ரிசர்வ்ஸை ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இல்லை செகண்ட் அப்பர், செகண்ட் லோவர், நார்மல் பாஸ், அது மாதிரி பிரிக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கிறாக்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக செய்யலாம், இல்லைண்டா ரிசர்ச் ஒர்க்லேயும் போகலாம். ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் வந்து பேராதேனிலையோ இந்த ஸ்ரீலங்காலேயோ இல்லை, அதுக்கு நீங்கள் வெளியே கண்ட்ரிக்கு தான் போகணும். அடுத்தது வந்து நான் இன்னொன்று விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்களோட என்னென்ன அகாடமிக்ஸ் அந்த கரிக்குலம் எப்படி இருக்குண்டு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபுல்லாக இங்கிலீஷ் பாடம் நடக்கும். இங்கிலீஷ் இந்த பேசிக் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் இங்கிலீஷ். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஜெனரல் அனாட்டமி, பிசியோலஜி, இந்த பயோகெமிஸ்ட்ரி அப்படி நடக்கும். அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ், ஃபிசிக்கல் ஃபார்மசி, அடுத்து மேக்ஸ், ஆர்கானிக் ஃபார்மசி, மைக்ரோபயாலஜி, அந்த மாதிரி ஃபார்மசியூட்டிக்கல் அனலைசிஸ், ஃபார்மகாலஜி, அதே மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் போகும். 4th இயருக்கு நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் வந்து செய்யணும், ரிசர்ச் ப்ரொஜெக்ட் வந்து. அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, நாங்கள் வரக்கொள்ள நினைச்சா எங்களை செஞ்சு கொள்ளையிலுமா, நார்மல் ரிசல்ட்ஸ் ஒன்றில் தானே வந்திக்கிறேன், அப்போ இங்கிலீஷ் எல்லாமே எப்படியோ தெரியுன்ற மாதிரி. அப்போ நாங்கள் வந்து வந்தோடனே எங்களே வந்து எக்ஸாம் ஒன்று செய்ய வைக்கிற, இங்கிலீஷ் எக்ஸாம் உண்டு. அப்போ அதுலேருந்து ஒவ்வொரு குரூப் அவங்க நாங்கள் எடுத்த மார்க்ஸை வச்சு ஒவ்வொரு குரூப்பாக பிரிப்பாங்க. பிரித்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இங்கிலீஷை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல இது நடக்கும். அடுத்தது வந்து ஃபார்மசின்ட்டு நாங்கள் வரக்கொள்ள நினைச்சேன் சும்மா மருந்தொண்டை தூக்கி கொடுக்குறதானே அப்படின்னு தான். ஆனால் இல்லை, இதுக்குள்ள வந்தால் நிறைய ஃபீல்டுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லங்காலேருந்து சரி
வெளியும் சரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜொப்பும் இல்லாட்டியும் நீங்க லைசனை எடுத்து ரெண்ட்டுக்கு கொடுத்தாவது நல்லா சம்பாதிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நீங்க கிராஜுவேட் ஆனா பிஃபார்ம் கிராஜுவேட் ஆனா நீங்க வந்து எஸ்எல்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்டா நீங்க நாட்டிலேயோ இல்லாட்டி வெளிநாட்டிலேயோ உங்களோட டியூட்டியை செய்யலாம். அவ்வளவு தான் நான் நினைக்கிறேன். எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபார்மசி சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் ஃபார்மசி டிகிரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இப்போ எஸ்எல்எம்சியால் இஷ்யூ பண்ற ஃபார்மசி லைசன்ஸ் சேம் தானே ரெண்டுக்கும்? சேம், அதாவது சேம் ரெண்டுக்கும் கடைசிக்கு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசின்னு தான் வர. ஆனா நீங்க எக்ஸ்டர்னலா செஞ்சா ஃபார்மசிஸ்டா மட்டும்தான் வேலை செய்யணும். நீங்க இன்டர்னலா செஞ்சா நீங்க மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கு போகலாம், அடுத்து ரிசர்ச் அந்த இதுகளுக்கு போகலாம், அகாடமிக்ஸுக்கு போகலாம். இப்போ அகாடமிக்ஸ்னா நார்மலா டெமோன்ஸ்ட்ரேட்டர் ஆகி, அடுத்தது டெம்பரரி லெக்சர் ஆகி, ப்ரொஃபஷனல் லெக்சரர் ஆகி, ப்ரொஃபசர்ஸ் பிஹெச்டி எம்எஸ்டி வரங்காட்டியும் போகலாம். அப்படி. ஓகே, தேங்க்யூ. வேற எதுவும் கேள்வி சீக்கா? நான் தான் ஒரு கேள்வி சொன்னா, டிஸ்பென்சர்லி செப்பரேட் ஜாப்ஸ் இருக்கா? இப்ப டிஸ்பென்சர் தனியா போட் பண்றாங்களா? இல்லாட்டி பராமெடிக்கல்ஸ் வேலை அப்படி கொடுக்காங்களா? டிஸ்பென்சர்லி ஏதாவது இல்ல, நான் கேள்வி கிளியரா கேளுங்கல்ல. என்னன்னு சொன்னா, அந்த நாளைக்கு முந்தைய அப்படி இருந்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பராமெடிக்கல்ஸ்ல டிஸ்பென்சர்லி ஒரு தனி ரெக்ரூஷன் நடந்திருக்குன்னு சொல்லி அப்படி இப்ப இருக்காத. இல்ல நான் இப்ப இல்ல, அது இந்த இது பண்ணிட்டாங்க போல. இந்த எல்லாமே எக்ஸ்டர்னலா எடுக்கிறது சுத்தி இப்ப எக்ஸ்டர்னலா எடுக்கிறதும் வந்து இந்த இயர் இல்லாட்டி அடுத்த இயரோட ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச்ல போய்த்திருக்கு வந்து கேள்விப்பட்டேன். அப்ப எல்லாரும் இன்டர்னலா தான் ஃபார்மசிஸ்டா செய்யணும்ன்ற மாதிரி இருக்குது கோர்ஸ். இப்போ ஃபார்மசிஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றேன்டா அவங்களோட லைசன்ஸ் வந்து வெளியே இஷ்யூ பண்ணிடுமா? இல்ல, இப்ப நீங்க ஒசுசாலையில வேலை செய்யறேன்டா ஒசுசாலைக்கு தான் அந்த லைசனை கொடுக்கணும். ஆனா பிரைவேட்டா செய்யறேன்டா, இப்ப பிரைவேட்டா கொடுக்குறேன்டாலும் இப்ப நீங்க லைசனை கொடுத்துட்டு வேற வேலை செய்யலாது. இப்ப நீங்க கூப்பிட்டா வாரன்ற நிலைமைக்கு ஈக்கணும். இப்ப நீங்க பிரைவேட்டா இப்ப நான் கம்யூனிட்டி ஃபார்மசி போட்டேன்டா என் ஃபார்மசி லைசனை வச்சு போடலும். இல்லாட்டி வேற ஒரு ஃபார்மசி கொடுக்குறேன்டா நாங்க என்னமாலும் பிரச்சனை ஒன்று நடந்தா என்னமாலும் கேட்குற மாதிரி இருந்தா நாங்க ஐந்துக்கு சப்மிட் ஆகிற மாதிரி ஈக்கணும். அந்த மாதிரி இருந்தா ஓகே. அடுத்து செட்டில் கட்டிக்காக பிரைவேட்டா ஃபார்மசி செய்யறா எத்தனை இயர்ஸ் எடுக்கும் சொல்லி? பிரைவேட்டா ஃபார்மசி செய்யறதா இல்லாட்டி பிரைவேட்டா கோர்ஸ் செய்யறதா? பிரைவேட்டா ஃபார்மசி செய்யறதா மென்ஷன் பண்ணிக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த எக்ஸ்டர்னல் அதுதான் மென்ஷன் பண்றா. எக்ஸ்டர்னல்னா இப்படித்தான். நீங்க வந்து இதை மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில C1 இருக்கணும், பிசிக்ஸ்ல பயோல 2S இருக்கணும், இங்கிலீஷ்ல S1 இருக்கணும். அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணணும்டா எஸ்எல்எம்சி போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நாங்க வந்து இன்டர்னலா செய்யறேன்னா கடைசி தானே ரெஜிஸ்டர் பண்றேன் சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு. ஆனா இது இப்படி இல்லை, எஸ்எல்எம்சி போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் 2 இயர்ஸ் போறோம் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கு முந்தி அவங்க ஒரு புக் ஒன்று தருவாங்க, இந்த ரெக்கார்ட் புக் ஒன்று மாதிரி. அதை ரெக்கார்ட் புக்கை நான் ஃபில் பண்ணணும். வேற ஒரு ஃபார்மசி வந்து போயிட்டு அது முடிய முந்தி எங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலா செய்யறேன்டா கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். அதுகளை வந்து ஃபாலோ பண்ணினா எக்ஸ்டர்னல் எக்ஸாம் முடிய ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசி பாஸ் ஆகினால். அன்னைக்கு நான் அவ்வளவுதான் கேள்வி இருக்குன்னு சொல்லி இன்ஷால்லா வேற கேள்விகளும் ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நான்